ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மாசிலா மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது, கை காலெல்லாம் செயலிழந்துருச்சு. அவருக்கு பேரலை அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கிற நரம்புகள் போயிட்டு தலை போயிட்டு விழுந்ததுனால அதில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் வெடிச்சு அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமிக்கெல்லாம் கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நல்லவருக்கு இவ்வளோ கெட்டது நடக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம் கொலைகேஸ்லேருந்து. இந்த ஆள் இப்படி இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷம். இனிமேல் நம்ம நினச்ச மாதிரி ஆடலாம். அந்த வீடியோ நம்ம கண்ட்ரோலில் இந்த லட்சுமி வசந்தெல்லாம் வச்சு செய்யலாம். நம்ம இனிமேல் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை பெற்ற தாயும் நம்ம கூட இருக்கிறதுனால யாரும் நம்மளை அசைக்கவும் முடியாது. கூடிய சீக்கிரம் இந்த இலக்கியாவுக்கெல்லாம் சரியான பாடம் கற்றுக் கொடுத்து மறுபடியும் நம்ம வீட்டு கார்த்தி கூட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவ சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த் அக்கா எங்கே இருக்க, உங்களுக்கு மாமாவுக்கு பேரல் அட்டாக் வந்திருக்கு, அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எப்படி வசந்த் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா தெரியலக்கா, நானும் அம்மா வெளியே போயிருந்தோம். பார்க்குறப்ப இந்த அஞ்சலியும் அத்தையும் இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. பார்த்தா ரொம்ப சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக டாக்டர் வெளியே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இனிமேல் யாருக்கையிலையும் பேசவும் மாட்டார், அதே மாதிரி நடக்கவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த வீட்டோட குலதெய்வமே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கௌதம் மாமாவுக்கு பெரல் அட்டாக் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா எப்படி திடீர்னு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டது தெரியல. அம்மாவும் வசந்த வெளியே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியல. இந்த ஆஞ்சலியும் சிந்தாமணி தான் சேர்ந்து அப்பா மாமா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்றாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத இல்லைக்கா, நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியோட முகத்தில் போலியான ட்ராமா போடுறது நல்லாவே தெரியுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்மளுடைய இலக்கியகையில் வீட்டுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியை சிந்தாமணியை என்ன மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்த போகிறாங்க, இல்லை இது நேச்சுரலாக நடந்திருக்கும் அப்படின்றத விட்டுருவாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட்ல இருக்க போகுது. இந்த கூடிய சீக்கிரம் நம்முடைய மாசிலாமணி உடம்பு எல்லாம் சரியாகி இந்த ஆஞ்சலிக்கு எதிராக சாட்சி சொல்லி இவ்வளோ ஜெயிலுக்கு நினைக்கிற. இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்